அந்தி சந்தி மதியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுவேன். முறையிடுவேன்னு என்ன தெரியுமா? மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றது. இன்னைக்கு நம்ம அநேகருக்கு குழப்பம் என்னன்னா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்குன்னு எனக்கு யாருமே இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை யாரும் இல்லைன்னு அழவே கூடாது. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார், ஏன் அழுகிறாய், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில். அந்தி சந்தி மத்தியான வேளை, ஈவினிங் மார்னிங் அண்ட் நூன் டைம். ஆமென். அதை எப்படி சொல்ல வருமே? காலையிலே எழும்பிட்டாரு, அதுக்கப்புறம் பகல் நேரம், மத்தியான நேரம், சாயங்கால நேரம் என்ன பண்றார்? மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். மனசுல ஏதாவது பாரமா இருக்கும், உடனே ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே அதை சொல்லிட்டு தான் கடைசி சொல்லுவாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? மத்தியானம் மனசுல பாரம் வரும், உடனே நம்ம வெயிட் பண்ணுவோம். எதுக்கு தெரியுமா? அடுத்த நாள் காலையில வர. ஏன்னா நம்ம பிரேயர் டைம் எப்போ? காலையில இல்ல. அதாவது எப்போதும் இயேசுவோடு, எப்போதும் அவரோடு. ஆமென். காலையிலே உமக்கு நேரம் எழும்பினதுமே ஃபர்ஸ்ட் காட், எழும்பினதுமே ஃபர்ஸ்ட் காட். அதுக்கப்புறம் காட் தான். அப்படி பாருங்க, சில பாருங்க வேலை செய்யும் போதே பாடிட்டு இருப்பாங்க. ஆமென். அதாவது மனசுல ஒண்ணு தோணும் பாருங்க, அது அப்படியே எழும்ப ஆரம்பிக்கும். உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே. மன குமுறல் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறோமா? மனசுல இருக்கிற எண்ணங்களை சொல்லி இருக்கிறோமா? மனசுல இருக்கிற ஆசைகளை சொல்லி இருக்கிறோமா? மனசுல இருக்கிற பாரங்களை சொல்லி இருக்கிறோமா? ஜெபத்துல கொஞ்சம் வைக்கிறோம். அதை தாண்டி நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா.